சேனக்கிழங்கு பொரியல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு பொரியல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட மஞ்சள் பொடி போடுங்க. அப்புறம் இது கூட வத்தப்பொடி ஆட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் பண்ணியிருக்க அந்த மிக்சரை அதில் போடுங்க. சுவையான சேனக்கிழங்கு வறுவல்